இடைவேளைக்கு முன்பு வந்து நாங்கள் வந்து அந்த வேதாந்தம் சம்மந்தப்பட்டது தான் வந்து நாங்கள் வந்து சம்பாஷணை பண்ணோம். வேதாந்தம்னா உபனிஷத்து, அது சம்மந்தம். அந்த வேதாந்தத்தினுடைய முதல் பகுதி ஒரு 75% வேதம். அந்த வேதம்னா என்னன்னா வந்து இந்த யாகம் செய்ய இந்த இந்த பலன் கிடைக்கும், இந்த புத்திர பாக்கியத்துக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னமும் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து காசிக்கு போய் யாகம் பண்ணுறாங்க. அது மாதிரி அந்தணர்கள்லாம் வச்சு இது மாதிரிலாம் யாகம் பண்ணுறாங்க. வேதத்தை வந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது மாதிரி அவங்களுக்கும் ஆலோசனை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க மூலியமாக வந்து அது மாதிரி எல்லாம் இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை அது மாதிரி ஒரு உதாரணம் தர்றோம். உதாரணம் கொடுக்கும்போது அதான் கொடுக்குறோம். புத்திர பாக்கியத்துக்கு அவர் சொல்லி பாயசம் சாப்பிட்டா அப்படியே. ஆனால் இப்பயும் வந்து காசி இது மாதிரி பெரிய பெரிய க்ஷேத்திரத்தில் வந்து புண்ணிய க்ஷேத்திரத்தில் பெரிய பெரிய இப்போ வந்து கோட்டீஸ்வரர்கள் பணக்காரெல்லாம் வந்து இது மாதிரி அவங்க பிஸ்னஸுக்கோ அல்லது இது மாதிரி சமாச்சாரத்துக்கோ நிறையமா இது மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி அந்த வேதம் கூறும் பிரமாணத்தை நாம் ஒரு 3 பார்க்கலாம். இப்போ வேதம் கூறுது தேவர்களின் தலைவன் இந்திரன் அப்படின்னு சொல்லி கூடுது. இது வந்து ரூಢி அர்த்தம். ரூಢி அர்த்தம்னா மேற்போக்கா நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்திரன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியுது, இது மேம்போக்கான அர்த்தம். ஆனால் வித்பத்தி அர்த்தம்னு ஒன்று இருக்குது. வித்பத்தி அதுனா உள்ளர்த்தம், உள்ளடி ஒன்று இருக்கும். அதாவது சூட்சமாக ஒன்று சமாச்சாரம் வச்சுருப்பாங்க. அதாவது அது வித்பத்தி அர்த்தம். தேவர்களின் தலைவன் இந்திரன், இது மேலர்த்தம். உள்ளர்த்தம் வந்து இப்போ தேவர்கள் அப்படின்னாவே புலன்கள் இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அது தனி விளக்கம் தேவையில்லை. அந்த புலன்களின் அரசன் புத்தி. அது மாதிரி புத்திக்கு இந்திரன் என்று பெயர். புரிஞ்சிட்டிங்களா? ஆமாம். அதாவது வந்து தேவர்களின் தலைவன் இந்திரன் சொல்கிற மாதிரி இந்திரியத்துக்கு அரசன் புத்தி. இதுதான் வந்து உள்ளர்த்தம். இன்னொன்று வந்து தசரத ராஜாவின் புதல்வன் ராமன். இது இது வந்து ரூಢி அர்த்தம், மேம்போக்கா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் உள்ளர்த்தம் வந்து ராம அப்படின்னு அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா எப்பயும் ஆனந்தத்தில் திளைத்திருப்பவர். ராமா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு இது, அதாவது ஒரு உணர்வாக நீங்கள் வந்து ஸ்ரீராமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த அந்த ராமச்சந்திர பொருளுடைய ஆமாம், நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெய் சிலிர்ப்பு, ஒரு உணர்வு பிரமாதமாக இருக்கும். அதனால தான் வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 1000 பேர் நீங்கள் சொல்ல முடியலன்னாலும் அரை மணி நேரம் ஆகும். சொல்ல முடியல, என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே அப்படின்னு சொல்லி ராமனுடைய பேர் சொல்லிடுறா, நீ 1000 பாட்டுக்கு 1000 பேருக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராமனுடைய பேருக்கு எவ்வளோ மகிமை பாருங்க. ராமனை விட ராமன் பேர் தான் வந்து வஸ்தி, அதுதான் வெயிட் ஜாஸ்தி. நீ ராமனுடைய உருவத்தை நீங்கள் பார்த்து என்ன பிரயோஜனம்? ராமா ராமான்னு சொல்லி நீங்கள் வந்து ஜபம் பண்ணின்னு வச்சுங்களேன், எவ்வளோ எஃபெக்ட் உங்களுக்கு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள். அது மாதிரி அந்த பண்ணால் என்ன கிடைக்கும்? அந்த இது உணர்வு, அதாவது எப்பயும் இன்பத்தில் திளைத்திருக்கலாம். ராமான்னு சொன்னால் எப்பயும் இன்பத்தில் திளைத்திருக்கலாம். இது உள்ளர்த்தம். ஓகே. அப்போ திருப்பாவையில் ஆண்டாள் வந்து பறை தருவாய் பறை தருவாய் அப்படின்னு சொல்லி வையத்து வாழ்வீர்கள் நாம் உண்ணும் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்கால நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றதும் அப்படின்னு சொல்லிட்டு பறை தருவாய் அப்படின்னு சொல்லி அந்த முடிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசியில் பறை தருவாய்ன்னா பறைன்னா சத்தம் எழுப்பக்கூடிய ஒரு தோல் வாத்தியம், அதுதான் பறை. ஆச்சுங்களா? இப்போ அதுதான் கேட்குதா அந்தம்மா? அதுக்கு அப்படி கிடையாது. உள்ளர்த்தம் வந்து சப்த பிரமாணமான வேதம் வந்து சப்த பிரமாணம். அந்த சப்த ஒலி எழுப்புறாங்களே இது பறைக்கு, அது சப்த பிரமாணமான வேதம். இது எது நம்மளுக்கு குறிக்குதுன்னா ஞானத்தை குறிக்குது. அப்போது பறை தருவாங்க ஞானத்தை கூடிய கிருஷ்ணா
நான் இது மாதிரி விடிய காத்தால் வந்து தினம் வந்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னுடைய உள்ளத்தையும் அறிவையும் நல்லா செயல்பட வச்சு எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கு உள்ளர்த்தம். இதுதான் சமாச்சாரம் வச்சுங்களா. இப்போ வேதாந்த கூறிய கருத்துக்களும் வேதம் கூறிய கருத்துக்களும் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டேன் சிம்பிளா. கன்க்ளூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு கற்பனை கதை, இதில் மிஸ்டேக் இருக்கலாம், குறை இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம், ஆச்சாரியன்னு சுட்டி காட்டலாம். உங்களோட கருத்து தானே சாமி? இது எல்லாமே என்னுடைய கருத்து தான். இப்போ நான் சொல்கிறது பூரா கற்பனை கதையானாவே நம்மளுக்கு தானே, வேற யாருக்கு கொடுக்க முடியாது. ஆமாம். வேதம் அபாதிதம், அதாவது பாதிப்பு அடையாதது. வேதம் பாதிப்பு அடையாதது, அபாதிதம். அப்போ வேதம் முன்னைய 5 பிரமாணங்களால் விளக்க முடியாது. அபாதிதம் அதாவது இந்த 5 முன்னுடைய 5 பிரமாணம் வந்து பாதிப்பு அடையக்கூடியது. எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. அந்த 5 உதாரணம் நாங்கள் வந்து படித்தோம்ல, எவ்வளோ ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. ஆனால் அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற அந்த 5 பிரமாணங்களால் நீங்கள் வந்து வேதத்தை வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பிரமாணமாக நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. ஆனால் 6வது பிரமாணமாக சப்த பிரமாணம்னு இருக்குது. அந்த சப்த பிரமாணங்கிறது தான் வந்து வானில் வந்து அந்த பகவான் விட்டுட்டு போகிற அந்த ஓம் சப்தமோ, அந்த வேதம் 4 வேதமோ, சப்த ரிஷிகள், அது ரிஷிகள் வந்து நம்மளுக்கு ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அந்த வேவ் லென்த் கரெக்ட் ஆகணும். நாமளும் ரிசீவ் பண்ணலாம், நாமளும் அந்த மாதிரி ரிசீவ் பண்ணலாம். அந்த மாதிரி ரிசீவ் பண்ணி இப்போ நம்ம இவர் இந்த இது சிவலிங்கம் வச்சுருக்காரு, இதில் சத்குரு ஈஷா யோகா, அவர் வந்து அவருடைய சுய சரித்திரத்தில் சொல்கிறாரு, அந்த ஹிமாலயா மலையில் நான் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து திடீர்னு ஒரு சென்டென்ஸ் வந்து உள்ளாரியே எனக்கு கேட்டது, மனசுக்கு உள்ளார கேட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் எழுதி நான் அவருடைய அந்த ஆட்டோபயோகிராஃபியில் அவர் சொல்கிறார். இது மாதிரி சமாச்சாரம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. இப்போது நம்ம கலியுகத்தில் அவர் அந்த மாதிரி கேட்டிருக்காருன்னா சத்தியயுகத்தில் வந்து இன்னும் எவ்வளோ பிரமாதமாக இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணது தான் சப்தமாக அவர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரிசீவ் பண்ணால் தான் சப்தமே இல்லை, அது மனசில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்மளுக்கு வந்து வேதமாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து நாங்கள் வந்து நம்ம இப்போ சப்த பிரமாணமாக நான் எடுத்துகிட்ருக்கோம். அந்த பிரமாணம் தான் பிரம்மத்தை விளக்க முடியும், வேறு பிரமாணம் விளக்க முடியாது. அந்த 5 பிரமாணம் வேலைக்கு ஆகாது. ஆனால் இந்த 5 பிரமாணத்தினாலையும் கொஞ்சம் விளக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை கதைன்னு வச்சுங்களேன். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் 5 பிரமாணங்கள் நமக்கு வாழ்க்கையில் லௌகிக விஷயங்களை எடுத்து காட்டுகின்றன. மாறாக இந்த 5 பிரமாணங்கள் லௌகிக வாழ்க்கைக்கு மேலும் அத்வைத்த நெறிக்கும் உதவினால் எப்படி இருக்கும் என்பதே இந்த கற்பனை கதையின் நோக்கமாகும். சரி, 2 நண்பர்கள் இருந்தார்கள். அந்த நண்பர்களுடைய பேர் வந்து தெய்வ சிகாமணி ஒருத்தர், இன்னொருத்தர் மணி. இந்த தெய்வ சிகாமணிக்கு எப்படின்னா அவருடைய நோக்கம் வந்து தெய்வத்தை வந்து விர்ச்சுவலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போகிறோம், சாமியை பூர்வத்தை பார்க்குறோம், அது அப்படியே உள்ளாரையே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா அப்படின்னு ஒரு ஆர்வம் அவருக்கு. அந்த மாதிரி பார்க்க ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் தெய்வ சிகாமணி. மணின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து தெய்வத்தை பலவித ரூபங்களில் பல படிநிலைகளில் பார்த்து பார்த்து அனுபவம் பெறுபவர். விதவிதமாக அப்படின்னு சொல்லி அவரும் போய்கிட்டார். அவரும் அந்த ரூட்டில் போயிட்டு தான் இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி பார்க்குறாரு, ஒரு பகிரர்த்தமாக பார்த்து வேறு மாதிரி எந்த மாதிரி பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரத்யட்ச பிரமாணம். இப்போ இந்த நண்பர்கள் வந்து 2 பேருமே அந்த ஆன்மீக யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரமாண விசாரம் அப்படிங்கிற சார் எழுதின புத்தகத்தை நல்லா படிக்கிறாங்க. அதை படிச்சுட்டு சரிப்பா இந்த 5 பிரமாணம் வந்து பிரம்ம வித்தியை காமிக்காதுன்னு சொல்கிறாங்களே, நம்ம முயற்சி பண்ணலாமே என்ன இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி யாத்திரை போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அப்போது அந்த மணிங்கிறவர் வந்து நீ வா, நான் நிறைய தடவை வந்து
திருப்பதி திருமலை போயிருக்கேன். டேனி மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை போகிறாரு. அது மாதிரி நிறையா தடவை வந்து நான் போயிருக்கேன். பிரத்யட்சமாக காமிக்கிறேன்யா உனக்கு சாமியை, நீ அதை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு உள்ளோட இன்டர்னல் மைண்டில் வந்து உனக்கு வந்து அந்த அந்த அனுபவம் வந்து உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இவருக்கு ஆர்வம் இல்லையா, யார், தெய்வ சிகாமணிக்கு ஆர்வம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மணி கூட போகிறார். கூட்டிகிட்டு போய் அந்த பயங்கரம் கூட்டம் இருக்குது. சரி, ஒரு 3 மணி நேரம் நின்று உள்ளார வந்து போய் வந்து தரிசனம் பண்ணுறாரு. தரிசனம் பண்ணும்போது ஜெருகண்டி ஜெருகண்டி ஜெருகண்டின்னு சொல்லி வந்து சும்மா டக்குன்னு ஒரு 10 செகண்ட் 15 செகண்டில் பார்த்துட்டு வெளியே வந்துடுறாரு. அப்புறம் வெளியே வந்த உடனே பார்க்கும்போது தெய்வ சிகாமணிக்கு நல்லா இருந்தது. ஆஹா, பிரமாதமாக இருக்குது. உள்ளார வச்சுக்கிட்டாரு, விர்ச்சுவலாக தெரிகிறாரு. வெளியே வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அது மறைஞ்சு போயிடுது. அவருக்கு அந்த பிரத்யட்ச பிரமாணம் வந்து வேலை பண்ணல. என்ன மணி நீ சொல்கிறது, நீ சொன்ன, ஆனால் நான் போய் பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலையே அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஒரு ஏமாற்றத்தோடு பதில் சொல்கிறாரு. சரி, போய் சாப்பிட்லான்னு சொல்லி ஃப்ரீ சாப்பாடெல்லாம் கிடைக்குது. ஃப்ரீ சாப்பாடு போய் சாப்பிட்டே இருக்கும்போது பக்கத்தில் பேசிக்கிறாங்க, ஒரு 2-3 பேர் பேசிக்கிறாங்க. நீ வந்து தும்புரு தீர்த்தம்னு ஒன்று இருக்குது, இங்கேருந்து அந்த திருமலை மேலே தும்புரு தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. அந்த தும்புரு தீர்த்தத்தில் நீங்கள் போய் நீராடின்னு வச்சுக்கோங்க, அதனுடைய மகத்துவமே தனி. அது ரொம்ப இதுவானது, அதாவது புனிதமானது. நீங்கள் வந்து அந்த தும்புரு தீர்த்தத்தில் போய் நீராடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. சரி, நாங்கள் வந்தோம், ஏதோ காதால் கேட்டோம், அதான் நல்லது தான் நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்கள் 2 பேரும் தும்புரு தீர்த்தத்தை போய் நோக்கி போகிறாங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தும்புரு தீர்த்தம். நம்ம அவ்வளோ ஈஸியாக போக முடியாது தும்புரு தீர்த்தம். அப்புறம் வழி தவறி போயிடுது, அவங்களுக்கு வழி தெரியல. அப்புறம் அந்த பக்கத்தில் சில பேர் தும்புரு தீர்த்தத்தை பார்த்துட்டு வர்றாங்க. வரும்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கே சாமி போகிறீங்க? இது மாதிரி தும்புரு தீர்த்தத்துக்கு போகிறோம், அங்கே நீராடணும் அப்படின்னு சொல்லி. சரி, நம்மளுக்கு வழி தெரியலன்னாங்க. அதை பாருங்கள், அந்த புகையை தெரியுதில்ல, அங்கே அந்தணர்கள்லாம் வந்து இது யாகம் வளர்த்துட்ருப்பாங்க. ஆமாம், அந்த புகை தெரிகிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது பக்கத்துலேயே அது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அனுமான பிரமாணத்தை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த 2 பேரும் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த புகையை ஐடென்டிஃபை பண்ணி இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து போயிடுறாங்க. போயிட்டு அந்த தும்புரு தீர்த்தத்தில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா முக்கி எந்திரிக்கிறாங்க. நல்லா பெருமாள் நம்மளுக்கும் வந்து உள்ளார எப்படியோ இன்டர்னல் மைண்டில் தெரியணும் ஐயா சாமி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பார்த்தோன்னா முழுகும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 3 தடவை முழுகும் போதும் நல்லா இருக்குது. அப்புறம் மூழ்கிட்டு கொஞ்சம் தூரம் வெளியே வந்த உடனே அது மறுபடியும் மறைஞ்சு போயிடுது. யாருக்கு? தெய்வ சிகாமணிக்கு. என்னையா அது, ஒன்றும் லாய்க்கில்லை, பிரத்யட்ச பிரமாணம் கொடுத்த பெருமாளை ஒன்றும் தரிசனம் பண்ண, ஒன்றும் வேலைக்காகலை. அப்புறம் தும்புரு தீர்த்தத்தில் போய் தண்ணி ஊற்றிக்கணும்னு சொன்னேன், அதுவும் ஒன்றும் வேலைக்காகலை. ஐடென்டிஃபை பண்ணி போனோம், அனுமான பிரமாணத்தில் போனோம், அதுவும் ஒன்றும் வேலைக்காகலை. மறுபடியும் ஒன்றும் திருப்தி இல்லையே சாமி அப்படின்னு சொல்லி மணிக்கிட்ட கேட்குறாரு. மணி விடுற மாதிரி இல்லை, ஏன்னா அவர் உலகப்பூரா சுற்றி இருக்கார், இந்தியா பூரா சுற்றி இருக்கார். அதனால் அந்த மணி என்ன பண்ணுறாரு, அர்த்தாபத்தி பிரமாணத்தை யூஸ் பண்ணுறாரு. என்ன பிரமாணம்னா, பல காரணங்களை வைத்து ஒன்றை கண்டுபிடிப்பது. இந்த ஆங்கிளில் உனக்கு நான் காமிச்சிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லி, சரி எங்கே போகலாம் மணி சொல்லு, சரி நான் கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, நான் அகோபிலம் போகலாம், உனக்கு இப்போ காமிக்கிறேன். அகோபிலங்கிறது வந்து ஆந்திராவில் இருக்குது, நரசிம்மர் ஸ்தலம். அகோன்னா குகை, பிலம்னா சிங்கம், சிங்கம் வசிக்கக்கூடிய குகைன்னு அது மேலெழுந்த வரைய அர்த்தம். அங்கே போனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன். இன்டர்னல் மைண்டில் அந்த நரசிம்மர் தெரிவார். நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து அதையே நினச்சிட்டு இருக்கலாம், உங்களுக்கு மறையவே மாட்டார். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு 5 மணி நேரம் நடக்கணும் அந்த மலை மேலே. நடந்தால் தான் 9 நரசிம்மர் பார்க்கலாம். நவ நரசிம்மர், அதுக்கு பேர் நவ நரசிம்மர். எல்லாம் பார்க்குறாங்கப்பா. பார்த்துட்டு அது இவர் அந்த பார்கவ நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சக்கரவாக நரசிம்மர், அகோபில நரசிம்மர், வராக நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், பாவன நரசிம்மர்,
9 விதமான நரசிம்மரை கண் குளிர பார்க்குறாங்க. 4-5 மணி நேரம் ட்ராவலில் பார்த்துட்டு 2 பேரும் யங்ஸ்டர்ஸ், அதனால் வந்து ஈஸியாக டக்குன்னு போயிடுறாங்க. பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் திருப்தி இல்லையா, ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வசிகாமணி மணிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, டைம் ஆச்சா சரி சரி சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நரசிம்மர் வெளிப்பட்ட ஒரிஜினலாக வெளிப்பட்ட ஜெயஸ்தம்பம்னு ஒன்று இருக்குது, பெரிய ஒரு கம்பம், ஜெயஸ்தம்பம். ஜெயஸ்தம்பத்தில் நீ தரிசனம் பண்ணு, கேரண்டி கிடச்சிடியா அப்படிங்கிறார். கண்டிப்பாக தெரிஞ்சிடு, அதுலேருந்து தான் நரசிம்மர் வெளிப்பட்டார், கண்டிப்பாக தெரிஞ்சிடையா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்த உடனே அவருக்கு தெரியுது நரசிம்மர் காட்சி கொடுத்துட்டார். அதாவது பல நரசிம்மரை பார்த்து தரிசனம் கிடைக்காம ஒரே ஒரு அந்த ஜெயஸ்தம்பத்தை மட்டும் பார்த்து அவர் ஐடென்டிஃபை ஆயிடுறாரு, கிடைச்சிடுது. சரிப்பா ரைட்டு ஓகே, உள்ளார் இருக்கார், நரசிம்மர் இருக்கார் தெரிகிறார் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வர்றாங்க. கீழே இறங்கி வந்த உடனே அவர் மறைஞ்சிடுறாரு, தெரியல, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நிற்கிது, அது மாதிரி மறைஞ்சிடுறாரு. அந்த விர்ச்சுவல் நரசிம்மர் வந்து தெரியறதில்லை. சரி ஓகே, சரி ஒன்றும் இப்போ திருப்தி இல்லை மணி, என்ன பண்ணலாம், ஓகே சரி புறப்படலாம், உபமான பிரமாணத்தை வச்சு உனக்கு கண்டிப்பாக செஞ்சிடறையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தெரிந்த ஒரு பொருளை வைத்து தெரியாத ஒரு பொருளை ஒப்பு நோக்கி அறிவு பெறுதல். தெரிந்த ஒரு பொருள் தெரியாத பொருளை ஒப்பு நோக்கி அது எக்ஸாம்பிள் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறாங்கன்னா சுக்ஸ்தலுக்கு போகிறாங்க. சுக்ஸ்தல்னா சுகர், டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கு சுக்ஸ்தல். சுகர் வந்து சுகர் வந்து சுகர்னா அந்த பிரம்மரிஷி சுகம், இது கிளி மூக்கு இருக்குமே அவரு, ஆமாம் அவர் வந்து ஒரிஜினலாகவே அந்த கங்கை கரையில் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் படித்த இடம் அது, நான் கூட போயிருக்கேன். அங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு வந்து இது கேரண்டி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அந்த உத்தவர் அப்படிங்கிற ஃப்ரெண்டு வந்து கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு அல்லது அவருடைய சிஷ்யர். அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா நீ இத்தனை நாள் நம்ம என் கூட இருந்த நீ, ஆனால் நீ இப்போ வந்து நீ வந்து மேலே போகிறேன்னு சொல்கிற, நீ மேலே போயிட்டா நான் எப்படி அவனை பார்க்குறது, இப்படி ஆளுக்காள் நேர்லேயே பார்த்துட்டு இத்தனை நாள் இருந்துட்டு நான் ஏமாந்து போயிடுவேன்ல, எனக்கு யார் ஆலோசனை கூடுற இருக்கா, அர்ஜுனுக்கு நீ சொன்ன எத்தனையோ சமாச்சாரம் சொன்னேன், அப்புறம் நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்ககிட்ட தான் நான் கேட்பேன், நீ மேலுலகம் போயிடுன்னு சொல்கிறேன், எப்படி நான் வந்து உனக்கு வந்து நான் எப்படி உன்னை பார்க்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்போது உத்தவருக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நீ வந்து என்ன நீ பார்க்கணுன்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற புத்தகமாக நான் இருக்கேன், நீ அதில் பார்த்துக்க அப்படின்றார். ஸ்ரீமத் பாகவம் புத்தகமாக நான் இருக்கேன் ஐயா, நீ அந்த புத்தகத்தை படிச்சேன்னு வச்சுக்கிங்களேன், கேரண்டி உனக்கு கிடைச்சிடும். சரின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆர்வம் உண்டாயிடுச்சு, யாருக்கு, தெய்வசிகாமணிக்கு. சரி போகலாம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பக்கத்தில் போய் உத்தவ கீதைன்னு ஒன்று இருக்குது, கரெக்ட், ஆமாம் உத்தவ கீதைன்னு இருக்குது. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, சரி வங்கே போகிறார், டெல்லி போய் டெல்லியிலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி அங்கே சுக்ஸ்தல் போகிறாரு. நல்லா கங்கை கரையில் தண்ணி ஊற்றிட்டு அங்கே வந்து எல்லா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. வந்து 7 நாள் யாகம் வந்து சப்தாகமம் அதுக்கு பேர், 7 நாள் யாகம் பண்ணி அந்த பாகவதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு டேவே கலந்துக்கிட்டு அந்த சப்தாகமத்தில் கலந்துக்கிட்டு புக்கு படிக்கிறாரு. க்ளீனாக படித்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக படிக்கிறாரு நம்ம தெய்வசிகாமணி. படித்து பார்த்துட்டு கடைசியில் வந்து நீ சொன்னது சரிதாய்யா, எனக்கு வந்து அதில் கண்டிப்பாக, ஏன்னா 7 நாள் ஆமாம் கரெக்ட். அது ஏன்னா அந்த பரிசுத்து மகாராஜா வந்து அந்த இவருக்கு வந்து ஆமாம் 7 நாள் தான் ஆயுள். அந்த 7 நாளுக்குள்ளார நீ வந்து பாகவதம் படிச்சிடறா, நீ வந்து மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அந்த 7 நாள் கணக்கு அது வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த 7 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பாகவத்தை வந்து முழுசாக வந்து படிச்சிட்டார். இன்டர்னல் மைண்டில் அவர் படித்ததுனால, பார்க்குறத விட படித்ததுனால அவருக்கு வந்து ரொம்ப படித்ததுனால அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். யார், தெய்வசிகாமணி. பிரமாதமாக இருக்கையா,
ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படி சொல்லி சரி இதே மூடில் திரும்பி போயிடலப்பா சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லி வர்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தோன்னா அவருக்கு வர்ற வழியிலேயே அந்த டிசப்பியர் ஆகிடுது. அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னொரு தடவை வந்து இது படிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இப்படி இன்னொரு உதாரணம் இருக்குல்ல, அனுபலப்தி பிரமாணம் 5வது. சரி இப்போ சவுத்துக்கு வந்துட்டோம், என்ன பண்ணுறது? மணி ஏதாவது ஒரு உதவி பண்ணையா அப்படின்னு சொல்லி இந்த தெய்வசிகாமணி கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, உபலப்தி என்றால் கண்ணால் பார்ப்பதை அறிந்து கொள்ளுதல், அது ஒரு ஆங்கிள். இப்போ இவர் இந்த மணி வந்து இந்த ஆங்கிளில் பார்க்குறாரு அவருக்கு டீச் பண்ணுறதுக்காக. அனுபலப்தி என்றால் கண்ணால் பார்க்காததை அறிந்து கொள்ளுதல். கண்ணால் பார்க்கல, ஆனால் கண்ணால் பார்க்காத எப்படி அறிய முடியும்? அறிய முடியாது. அந்த உதாரணம் மூலியமா கோயிலில் போய் உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் வந்துட்டாங்களா. அப்புறம் உங்கள் இடம் சிதம்பரத்துக்கு வாயா அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சிதம்பரத்துக்கு கூப்பிட்டு போனால் எப்படியா நீ காட்ட போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கம்மன்று போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அர்ச்சகர்கிட்ட சாமி அந்த சிதம்பர ரகசியத்தை காமிங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அவரும் வந்து எல்லாம் தரிசனம்லாம் பார்த்துட்டு அந்த திரையை விளக்குறாரு. சல்லன்னு விளக்குறாரு. பார்த்தோன்னா ஒரு சரசரமாக தொங்குது, ஒரு 3-4 தொங்குது. இதுதான் சிதம்பர ரகசியம், பார்த்துருக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பார்க்குறாரு தெய்வசிகாமணி. பார்த்துட்டு என்னையா அது நீ வந்து சாமியை காட்டுறேன்னு சொன்ன ஒரு சரசரமாக தொங்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெளியே உதறாரு. என்ன இது என்ன சமாச்சாரம்னு கேட்டால், நீ வந்து அந்த பஞ்சபூதத்தில் ஆகாய ரூபமாக அவர் இருக்கார் ஐயா. அவர் தான் வந்து சிதம்பரம் நடராஜர் ஆகாய ரூபமாக இருக்கார். அதை சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த சரசரமாக தொங்க விட்டுருக்காங்க. இறைவரே ஆகாயமாக இருக்கார், அதுதான் உனக்கு காமிச்சேன் அப்படிங்கிறாரு. அதில் அவருக்கு வந்து ஒன்றும் திருப்தி இல்லை. ஆமாம், அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இதுலேயே அவருக்கு வந்து திருப்தி இல்லாமல் போயிடுது. இது மாதிரி நிறையா வந்து எல்லா ஸ்தலங்களையும் பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் நம்ம சாமியினுடைய பேச்சு கேட்குறாங்க. பேச்சு அப்பப்போ கேட்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் சேர்த்து கேட்குறாங்க. கேட்டு அப்புறம் வந்து முதல்ல வந்து வெள்ளையாக ஷர்ட்டு இது ஜிப்பா ஷர்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து காவி கலரில் பிரைட்டாக இருக்காரு, தாடி கீடி விட்டுட்டு பிரமாதமாக இருக்காரு. சரி இந்த மலுமிச்சம்பட்டியில் 2 நாள் கேம்பா, போய் தான் பார்க்கலாம்யா அப்படின்னு சொல்லி அந்த 2 நாள் கேம்புக்கு வந்து மணி வந்து கூப்பிட்டு வர்றாரு. யாரை? தெய்வசிகாமணியை கூப்பிட்டு வர்றாரு. நீ வாயா, நீ அட்டன் பண்ண, உனக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிடுன்னு சொல்லி. அப்புறம் 2 நாள் அட்டன் பண்ணுறாரு. பண்ணால் அவருக்கு பிரமிப்பாக இருக்குது, ஒன்றுமே புரியல. நீ வந்து இத்தனை நாள் இங்கெல்லாம் போய் இதுதான் தரிசனம் பண்ண, பாகவதம் படித்த, ஆகாயமாக வந்து சிதம்பரத்தில் பார்த்தேன், வந்து நரசிம்மரை பார்த்தேன், திருப்பதி பெருமாளை பார்த்தேன், உண்மை கிடைக்கலையா? 2 நாள் கேம்பில் ஏதோ கிடைச்சாப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகுது. யார்? தெய்வசிகாமணிக்கு ஃப்ளாஷ் ஆனோடனே அங்கேயே தங்கிடுறாரு. யார்? தெய்வசிகாமணி அங்கேயே தங்கிடுறாரு. தங்கினவர் தான் அவருக்கு ஞானம் உண்டாயிடுச்சு. இதுதான் விஷயம். எல்லாருக்கும் ஞானம் உண்டாயிருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா விளக்குனாங்க. அதை பத்தி கொஞ்சம் கற்பனை தான் சாமி. இது ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம். ஏதோ என்னால் முடிஞ்சது. முருகவேல் சார் கேளுங்க. நல்லா பண்ணீங்க. சரி சார், சந்தோஷம். ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் கேளுங்க சாமி, என்னால் தெரிஞ்சது சொல்கிறேன். முன்னாடி ஒரு 5 to 10 minutes நான் கொஞ்சம் இதை பற்றியான சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. ஓகே, ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து எடுத்துருப்பேனா? பரவாயில்ல சாமி, அதை பற்றிலாம் டைம் பீரியட்லாம் லிமிட்லாம் கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் கேட்குறது தான். பொதுவாக பிரமாணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவு பெறும் வழியை தான் பிரமாணம் சொல்கிறோம். ஜென்ரலாக பிரமாணம்னு என்னென்னா அறிவு பெறும் வழி. அதில் வந்து பார்த்திங்கன்னா அறிவு எத்தனை வகையில் பெறலாம் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, எத்தனை புலன்கள் நமக்கு இருக்குதோ அத்தனை புலன்கள் வழியை நம்ம அறிவு பெறலாம். ஒரு வாசனை நுகர்றோம், மூக்கின் வாயில் நம்ம அந்த அறிவு பெறணும். அந்த வாசனையை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், அது பெலாப்பழம், அது மாம்பழம் அப்படின்னு சொல்கிறோம். காது வழியாக நம்ம கேட்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா
ஒருத்தவங்க சொல்கிறாங்க இப்படி பண்ணால் இது தவறு, இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ண, நீ இது பண்ண அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கல, அது ஒரு பிரமாணம் ஆகுது. அப்புறம் வாக்குனால் ஒரு பிரமாதம், பார்வையினால் ஒரு பிரமாதம், அதுமாதிரி ஐம்புலன்களால் நம்ம ஒரு பிரமாணத்தை அறிவை விளங்கிக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா 5 வகைப்படுதுன்னு நம்ம ஆச்சாரியர் சொன்னாங்க. 5 வகை பிரமாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம். அது அந்த பிரத்யக்ஷ பிரமாணம்ன்றது தான் பார்த்திங்கன்னா 5 புலன்கள் வழியாக நம்ம பெறக்கூடிய அறிவை பற்றி பேசக்கூடியது. அதோட கிளையாக இன்னொன்று பார்க்கலாம். பிரத்யக்ஷ பிரமாணம்ன்றது இந்த புலன்கள் வழியாக நம்ம அறிவை பெற்று அதன் மூலயமா அதை அறிந்து கொள்வது அந்த பிரமாணம். அதை ஒரு சாட்சி பிரமாணமும் பார்க்கலாம். என்னென்னா எல்லா பொருட்களையும் நான் எப்படி இருந்து பார்க்குறேன், சாட்சியாக நின்று பார்க்குறேன். எல்லாத்துக்குள்ளாரையும் நடக்கிற விஷயங்களை என்னால் உணர்வோ அறிவோ முடியுது. சரிங்களா? அதோட கிளையே சாட்சி பிரமாணம்னு சொல்கிறோம். அது பிரத்யக்ஷ பிரமாணத்திலேயே கிளையாக வர்றது சாட்சி பிரமாணமாக சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அனுமான பிரமாணம். அனுமான பிரமாணம் பார்த்திங்கன்னா இப்போ சுவாமி சொன்ன மாதிரி புகை இருக்குது, அங்கே கண்டிப்பாக நெருப்புன்னு ஒன்று இருந்தாகணும். புகைன்னு ஒரு இதை வச்சு ஃபேக்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே நெருப்பு இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றத அனுமானப்படுத்திக்கிறோம். அதே மாதிரி ஒரு காற்றால் நம்ம எழுந்திரிச்சோடனே ரோடெல்லாம் நனைஞ்சி ஈரமாக இருக்குது. அப்போது அந்த ஒரு ஃபேக்டை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நைட்டு மழை பெஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். அது பார்த்திங்கன்னா அனுமான பிரமாணம். இப்போது ஒரு 11-11:30 மணிக்கு பெல் ரேங்க் பண்ணாங்க, பார்த்தோன்னே டீ டைம் ஆகிடுச்சு. பெல் ரேங்க் பண்ணால் என்ன ஆகிடும், டீ டைம். அதுவும் ஃபஸ்ட்டு பெல்லாக இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட், ரெண்டு பெல் ரேங்க் பண்ணால் லஞ்சு, 3 பெல் ரேங்க் பண்ணால் டின்னர். அந்த மாதிரி ஏதோ ஒரு அனுமானத்தை வச்சு நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா அர்த்தாபதி பிரமாணம். இது ஓகே தானுங்களே, அந்த அனுமான பிரமாணம். அர்த்தாபதி பிரமாணம்னு பல விஷயங்களை வைத்து கூறுவது. மோர் தென் ஒன் ஃபேக்ட். டாக்டர் வந்து நம்ம போகிறோம், எனக்கு வந்து வாமிட்டு உடனே வந்துட்டுருக்கு அப்படின்னோடனே நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாரு. அடுத்தது நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, என்னென்ன சாப்பிட்டீங்க, அது காரமாக சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னு நிறைய பல காரணிகளை அவர்கிட்ட விசாரிஞ்சு அறிவாங்க. ஒரு ஃபேக்ட் இல்லை, நிறையா ஃபேக்ட்ஸ், மோர் தென் ஒன் ஃபேக்ட்ஸை வச்சு அவர் என்ன பண்ணுவார், இதான் ரீசன், ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு உங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லைங்களா. அது அர்த்தாபத்தி. மோர் தென் ஒன் ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம சொல்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட பிரமாணங்களை வச்சு நம்ம சொல்கிறது. அப்புறம் ஓமான பிரமாணம். அது பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்தை வச்சு சொல்கிறது. ஓமான பிரமாணம்ன்றது உதாரணத்தை வச்சு சொல்கிறது. அப்போது எப்படி உதாரணம்னு கேட்டிங்கன்னா, புதிதாக ஒரு விஷயத்தை பற்றி யாரோ ஒருத்தவங்க நம்ம நண்பர் வந்து பேசுகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு பட்டர் கேசரியை பற்றி பேசுகிறாங்க. நம்ம பட்டர் கேசரியை பற்றி ஒரு நாலேஜ் நமக்கு இல்லை, தெரியாத ஒரு விஷயம். அப்போது தெரியாத விஷயத்தை அவங்க நம்மளுக்கு எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு விளக்குறாங்க. எப்படின்னா, கேசரின்றது நமக்கு தெரியும், பட்டர் கேசரின்றது நம்ம நாலேஜிலே இல்லை. அப்போது தெரிஞ்ச ஒரு கேசரி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லைங்களா. அந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு பட்டர் கேசரியை அது கூட பட்டர் மிக்ஸ் பண்ணால், நீங்கள் கேசரி சாப்பிட்றீங்களா, அது கூட கொஞ்சம் பட்டர் மிக்ஸ் பண்ணால் அது வந்து பட்டர் கேசரி ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம் கொடுத்து புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் ஓமான பிரமாணம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பொருட்டு நம்ம சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதையே இன்னொரு விதத்தில் பார்த்திங்கன்னா யாக்குன்னு ஒரு விதமான ஒரு அனிமலை பார்த்துருக்கோம். அதை வந்து நம்மளுக்கு ஒருத்தர் சொல்கிறார், நம்மளுக்கு அந்த யாக்கை பற்றி ஒரு அனுபவமோ ஒரு பார்த்துருக்க மாட்டோம், அதை பற்றியான ஒரு அறிவோ நம்மளுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை வச்சு நம்ம சொல்லலாம். நம்ம வீட்டில் எருமை மாடு இருக்கும் இல்லைங்களா, எருமை மாடு அதே மாதிரியே தான் அது இருக்கும் அந்த யாக்குன்ற அனிமல் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு தெரியாத ஒரு ஏக்கை விளக்கிறதுக்கு பேர் தான் ஓமான பிரமாணம். அது ஒரு உதாரணத்தை வச்சு பண்ணுறது. அடுத்தது 5வதாக பார்த்திங்கன்னா அபாவ பிரமாணம். அபாவ பிரமாணம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காத பொருளை பற்றி, தற்போது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு பொருளை பற்றி பேசுவது தான் பார்த்திங்கன்னா அபாவ பிரமாணம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அட் ப்ரெசண்ட்டு யானை நம்மக்கிட்ட இல்லாத ஒரு யானையை பற்றி நம்ம என்ன பண்ணுறது, யானை ரம்மியமாக இருந்ததுப்பா, அது நான் பார்த்தேன் நேற்று திருச்சியிலேருந்து வரக்குள்ள அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த யானை வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிச்சு, ரொம்ப பிரமாதமாக இருந்தது பார்க்கக்குள்ள. அட் ப்ரெசண்ட் இல்லாத ஒரு பொருளை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இருக்கிற ஒரு நாலேஜை வச்சு நான் அதை சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதான் வந்து என்ன பண்ணுறது, அபாவ பிரமாணம். இப்போது அடுத்தது கடைசியாக ஒரு பிரமாணம் தான் அனுபலப்தி. அது சுவாமி சொன்னாங்க, நல்லாவே சொன்னாங்க.
அடுத்தது வந்து தான் சப்த பிரமாணம். ஃபைனலாக நம்ம இந்த 6ஐயும் இது பண்ணிட்டு போனால் சப்த பிரமாணம் பார்த்தீங்கன்னா அது நிலையான பிரமாணம், இதெல்லாம் நிலையற்ற பிரமாணம். அந்த சப்த பிரமாணம் நிலையான பிரமாணம்ன்றது என்னென்னா, குரு ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நம்மளுக்கு போதிச்சில்லை. குரு அவரோட குருக்கிட்ட இதே மாதிரி சப்த வாச்சாரம் பண்ணும், வாக்கு மூலயமா அவர் பல உபநிஷங்களை படித்து உணர்ந்து அதை வந்து பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு அதை தனக்கு உரியதாக மாற்றி அவர் வாழ்நாளில் நடைமுறையில் அதுக்கு தகுந்தாற் போல் அவர் இருந்து வந்ததை வந்து அவர் ஒரு சிஷியனுக்கு என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். அந்த போதனை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மணி சுவாமி அவங்க வாங்கி அதை சிந்தனை செய்து அதை அவருக்குரிய பொருளை ஆக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை கொடுக்குறாங்க. அதை கொடுக்கக்குள்ள அதுதான் அந்த குரு வேணும். எத்தனை வந்து நம்ம உபநிஷங்கள் இருக்கலாம், வேதங்கள் இருக்கலாம், சாஸ்திரங்கள் இருக்கலாம், எதை படித்தாலுமே நாங்கள் கொஞ்ச காலமாகவே நானும் அந்த செந்தில் சாரும் பார்த்திங்கன்னா இதை பற்றி பலவிதமாக பேசியிருக்கோம். ஆப்டாக அப்படி கிறிஸ்டல் கிளியராக புரியவே இல்லை. கரெக்டாக தெரியுது, நான் தான் சாட்சின்னு புரியுது, நான் தான் மற்றதெல்லாம் அனித்தியம் அப்படின்னு புரியுது. பட் ஆப்டாக கிறிஸ்டல் கிளியராக கண்ணாடியாக தெரியவே இல்லை, பக்காவாக தெரியவே இல்லை. அது இங்கே வந்து ஃபஸ்ட்டு டே வித்தின் 10 minutes முடிஞ்சிச்சு. நம்ப முடியுதா பாருங்க. இப்போ ஒரு கேள்விங்க சார், இந்த சாட்சிங்கிறது வந்து எப்படிங்க? சாட்சி யாரு, யார் சாட்சி? பொதுவாக பார்த்தீங்கன்னா சாட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அனைத்தையும் அறியக்கூடியதாக எது இருக்குதோ அது சாட்சி. பொதுவாக விஎஸ்டியா உலகமெங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எப்படி சொல்ல முடியுது? எல்லா பொருள்லையும் அவர் கலந்தே இருக்கிறார். அது இப்போ நம்மளுக்கு என்ன டவுட்னா, நம்ம பரமாத்மாவும் ஆத்மாவும் வேற வேறன்ற ஒரு புத்தியில் இருக்கிறதுனால தான் நம்ம இது மாதிரி வேறுபட்டு பார்க்குறோம். சும்மா ஒரு காரணத்துக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். நமக்குள்ளார சாட்சி பாவம் பார்த்தீங்கன்னா ஆத்மா தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அனாத்மா இருக்குது. அனாத்மாவை எதை சொல்கிறேன்னா மனம், புத்தி, அது அந்த கரணம் சொல்கிறோம் இல்லைங்களா. அது அந்த கரணங்கள் மூலயமா பார்க்கப்படக்கூடிய உலகம். அது பார்த்திங்கன்னா மொத்தமாகவே அதை என்ன சொல்கிறோம், ஜெகத்துன்னு சொல்கிறோம். ஜெகத் வந்து எப்படி அப்படின்னா ஜெதப்பொருள் தான் ஜெகத். அது ஜெடப்பொருளாலேயே ஜெகத்துக்கு ஒரு 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 உயிர்ப்பு கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா சாட்சி பாவனை தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இதுவே 100% எடுத்துக்க வேணாம். ஒரு சூரியன் உதிக்குது, வெளிச்சம் கொடுக்குது காலையில். அதுதான் சார். இப்போ ஓகே, ஆமாம் சார். இப்போ அதுதான் சார் என்னன்னா, பரவலாக இருக்க சாட்சி எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பிரம்மம் நமக்குள்ளேயும் இருக்க முடியாது. முடிஞ்சிச்சு இல்லைங்களா. அந்த ஆத்மாவும் அந்த பிரம்மமும் வேறன்னு நினைக்கிறீங்களா, ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா? அதை சொல்லுங்கள். ஒன்று தானுங்களா, முடிஞ்சிச்சு. அந்த இதில் கிளியர் இல்லைங்களா. சரி, அந்த சாட்சியாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்குமே அது அழியாததா, அது என்னைக்குமே தூங்காததா, என்னைக்குமே விழிப்புடையதா பார்த்து கொண்டே இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்து வெளியில் இருக்க ஒரு உதாரணத்தை வச்சு தான் உங்களுக்கு சொல்ல முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டியூப் லைட் எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டியூப் லைட் வெளிச்சம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார், காய்கறி நறுக்கிட்டு இருப்பார். டியூப் லைட் வெளிச்சிட்டு இந்த ரூம்குள்ளார நான் சொல்கிறேன். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க இன்னொரு நபர் குக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெளிச்சம் ஒன்று தான். அந்த வெளிச்சத்தில் இத்தனை பேர் செயல்படுறாங்க இல்லைங்களா, அதனால் அந்த வெளிச்சம் பங்கமாகுதா, குறையுதா? அந்த வெளிச்சம் குறையுதா? இத்தனை பேருக்கும் சாட்சியாக இருக்குது இல்லை, அது குறையுதுங்களா? குறையல, இருக்குது இல்லைங்க. இதை மட்டும் எடுத்துப்போமே. அது இந்த ஒரு அடிப்படையில் மட்டும் பார்ப்போம். அது குறையுதுங்களா? இல்லை. அது மட்டும் இல்லை, நான் தான் காரணம். காய்கறி வெட்டுறவங்களுக்கும், அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கும், கணினியில் வேலை செய்கிறவங்களுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு அது எதாவது சொல்லிச்சா? இல்லைங்கய்யா, சொல்லிச்சா டியூப் லைட்டு? நான் இங்கே மட்டும் இருப்பேமே சொல்லலை இல்லைங்களா. ஐயா, நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியை நான் வந்து அழகாக உங்களுக்கு வந்து விளக்கணும்னு பார்க்குறேன். அப்படியே ஆத்மா கிட்ட வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆத்மா கிட்ட வச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்கும் கலந்து தான் இருக்கும், ஆனால் கலக்காத தான் இருக்கும். அது கூட கலந்தாதான் இந்த ஜடப்பொருளுக்கு உயிர்ப்பே வர முடியும், அது ஃபங்க்ஷனே ஆக முடியும். நான் என்ன கேட்குறேன்னா, சாதனா பாவத்துல, அதாவது பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு சாதக நிலையில இருக்கும்போது நான் சாட்சி அப்படின்னா அவன் யாரு சார்? இப்போ ஒரே ஒரு விஷயம் சார், அந்த அவனும் அந்த ஆத்மாவும் வேற இல்லை சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு செயல் நடக்க போக்குள்ள நான் யாராக இருக்கிறேன்ற ஒரு பிரித்து அறிகிற விவேகம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் சார் சாட்சி.
நீங்கள் செயல் பண்ணக்குள்ளேயும் ஒரு நீங்கள் சைவ சித்தாந்த பாடல்கள் பாடக்குள்ளேயும் ஒரு ஒர்க்கில் இருக்கக்குள்ளேயும் உங்களுக்கு சாட்சின்றது உங்களுக்கு எந்த நேரமும் ஒழிச்சு கொண்டே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் இருக்கிறேன், நான் தான் பண்ணுறேன், அதெல்லாம் அனாத்மாவில் நடக்கிற விஷயத்த நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சாட்சி பாவனையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, பிரித்து அறியக்கூடிய விவேகம் இருந்துச்சுன்னா எல்லா நேரத்துலையும் இந்த ஜெகத்தில் நீங்கள் மட்டுமே சாட்சியாக இருக்கிறீங்க சார். எல்லாத்துக்கூடையும் சாட்சி கலந்து தான் இருக்கும். சாட்சி இல்லாத இங்கே ஒன்றுமே நடக்காது. அவ்வளோதான் சார், சிம்பிள். இந்த சாட்சி பாவனை யார் பண்றா? நான் தான் சார். நான் தான் சாட்சியும். நானா யாரு? பிரம்மம், ஆத்மா. பிரம்மம் வந்து அச்சலமாச்சு, அதை எப்படி பாவனை பண்ணும்? சரி, இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்மாவும் அனாத்மாவும் அனாதின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே பிரிக்க முடியாது சார். அறிவில் இந்த அனாத்மாவை நிலையற்றதாகவும் ஆத்மாவுக்கு நான் நிலைத்தன்மை உடையவனாகவும் அந்த அறிவில் எப்போதுமே நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த அனாத்மா கூட கூடி விளையாடலாம் சார், பழகலாம், செயல்கள் செய்யலாம், என்ன வேணால் பண்ணலாம் சார். ஆனால் எந்த நேரத்துலையும் நீங்கள் என்னவாக இருக்கணும், அது கூட கலந்து இருக்கிற அந்த சுத்த சைத்தன்யம் யார் அப்படின்னா நான் தான். அப்படின்னா அந்த செயலை நான் கவனிக்கிறேன்ல, அவ்வளோதான் சார், சிம்பிள். சார் கேட்ட கேள்விக்கு டைரெக்டாக ஒரே வார்த்தையில் பதில். அதை தியானம் பண்ணும்போது யார் கவனிக்கிறான்னு நீங்கள் கேட்டீங்க, அதுதானே? அவங்க ஜீவசாட்சியா இருந்தா என்னோட கேள்வி. சாட்சி வேண்டாம். சரி சரி, அது எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. சிதாபாசன் தான் கவனிக்கிறோம். சிதாபாசன் யாரு? சிதாபாசன் வந்து ரெண்டாக கலந்த ஆத்மாவில் ரெண்டாக கலந்த ஆபாசப்பட்ட ஆத்மா. ஆபாசப்பட்ட ஆபாசப்பட்ட ஆத்மா, அதாவது இந்த அந்தக்கரணம் கூட கலந்ததா தன்னை பாவிச்சுக்கிற ஆத்மா. அப்போ அந்த ஜீவாத்மாவும் ஆத்மாவும் வேற வேறையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவனுக்கு அந்த அறியாமை இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுவான், ஜீவனாகவே இருப்பான். அந்த அறியாமை நீங்கிச்சுன்னா அந்த ஜீவனும் யாரு, ஆத்மா தான். அப்போ அந்த சித்தாபாசனம் நானே சொல்லிடுறேன். சொல்லுங்க சார், ஒன்று சார்ட்டு இருங்க சார். பரவாயில்ல சார், இது வந்து ஒன்றும் இது எந்த தவறும் கிடையாது. இப்போ நேற்றுக்கு இவர் விஞ்ஞானி பேசினப்போ கரெக்டாக சொன்னார். அதாவது பேசக்கூடாது, சின்ன நான் பெரிய நான் அவர் சொன்னார். இல்லை இல்லை, நீங்கள் பேசலை. நேற்றுக்கு அவர் விளக்கம் கொடுக்கும்போது ஆமாம், புரியிறக்காண்டி தான். இப்போ நம்ம முழுசாக யாரும் புரிஞ்சிடலையே, இல்லை அரை உரையில் தான் இருக்கும், அவரவருக்கு தெரிஞ்சது. ஆமாம் இல்லை இப்போதைக்கு சார் இல்லை அதெல்லாம் வேண்டாம், நம்ம உபதேசம் எதுவுமே வேண்டாம். நான் என்னோட கேள்வி வந்து சித்தாபாசன் யார்? சாமி அதை நீங்களே சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க, அவ்வளோதான். முத்து சார் நீங்களே சொல்லிடுங்க. இப்போ இல்லை, நம்ம எல்லாரும் படித்தது தான், சரி, எல்லாருக்கும் தெரியும் தான். அதை பிரித்து பார்க்கறது தான், நம்ம பிரித்து பார்க்கணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான். ஓகே. இப்போ சித்தாபாசனம் எங்கேருந்து, சித்தாபாசனுக்கு ஒரு பிறப்பிடம் இருக்குது. சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். அந்த சித்தாபாசம் எப்படி பிறப்பிடம் அவனுக்கு வந்து ஜீவனை எங்கே உருவாகிறான் அப்படின்னா, இப்போ நம்ம அது இப்போ சாமி இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தார் தாய்மான சாமி பாடுற வச்சு அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக யாரோடு நின்றது. அதில் வந்து அந்த சித்தாபாசன் அந்த ஜீவனும் பிரம்மமும் எப்படி வெளிப்படுதுங்கிறது அந்த பாட்டில் வந்து காட்டுறாரு. அது வேதாந்த பாடல் தான் அது. இப்போ நம்ம வேதாந்த கருத்தரங்கம் தான் இங்கே இருக்குது, நானும் வேதாந்தம் தான் சொல்கிறேன். அவர் அந்த வேதாந்த பாடல் தான் பாடியிருக்கார் தாய்மான சாமி. அப்போது அங்குங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நின்றது எது அப்படிங்கிறது. அகிலண்ட கோடி பிரம்மாண்டங்கள் எல்லாம் தன்னருள் வெளிக்குள்ளே தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்குயிராய் தலைத்தது மனம்பாக்கில் தட்டாதது சமயகோடி எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்விளக்கிடவும் நின்றது எங்கனும் பெருவிளக்க யாதிலும் வல்ல ஒரு சித்து ஆகி இன்பமா என்றைக்கும் உள்ளது எது மேல் கங்குல் பகல் அற உள்ளது எது கருத்துக்கு கண்டனமெல்லாம் மௌன பெருவழியாக கருதி அஞ்சலி செய்வோம். இப்போ கண்டதெல்லாம் மௌன பெருவழியாக அஞ்சலி செய்வோம் அப்படின்னால அங்கேயே வந்துருச்சு, எல்லாமே அதுன்னு வந்துருச்சு, பிரம்மங்கிறது வந்துருச்சு. இப்போ அந்த சித்தாபாசனுங்கிறதுக்கு இந்த பாட்டிலேருந்து எங்கே எடுக்கிறது அப்படின்னா, அங்குங்கனாபடி எங்கும் பிரகாசம் ஆனந்த பூர்த்தியாக அருளோடுன்றதுன்னா, எங்கும் பிரகாசம் அப்படிங்கும்போது பிரம்மம் வந்து எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கு. நம்ம வேதாந்த கருத்துப்படி
பிரம்மம் எல்லா பக்கமும் அச்சலமாக நிறைஞ்சிருக்கு. அதில் தான் எல்லாமே ஆகாசத்தில் எப்படி அண்ட சராசரங்கள் இயங்கிட்டு இருக்க அது மாதிரி. அது நான் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்கிறேன். மைக் வேணால் கட் பண்ணிடலாமா? இல்ல சார், ஷார்ட்டா அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவரும் ஆமா. லஞ்ச் டைம் இது ஷார்ட்டாக சொல்லிடுங்க. அப்புறம் தெளிவா அப்படின்னு ஒரு லைன். ஆமாம். அப்போது இந்த சித்தாபாசம் எங்கேருந்து வர்றான் அப்படின்னா, இப்போ நம்ம வேதம் படித்தோம். இப்போ சித்து சத்து, சித்து, ஆனந்தம். இப்போ சத்துங்கிறது இருப்பு, சித்துங்கிறது அறிவு, ஆனந்தங்கிறது இடைவெளி இல்லாமல் ஒரு நீண்ட சுகம், பேரானந்தம். இப்போ இந்த சித்துங்கிறது அறிவு. இப்போ அதான் பிரதிபிம்ப சைத்தன்யங்கிறோம். இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் வந்து சித்தும் ஜடமும் சேர்ந்த கூட்டுறவு. அருள் சக்திங்கிறது இங்கே மாயாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் நம்ம வேதாந்த மரபுப்படி. பிரம்மத்தோட குவாலிட்டி அறிவு வேறு, அருள் சக்தியோட அறிவு வேறு, அது மாயாசக்தி. அப்படி தான் எடுத்துக்கிறோம். அப்போது சித்து சட கூட்டுறவு. சித்துங்கிறது பேரறிவு. எப்படி சூரியனுடைய ஒளியில் இங்கே எல்லாம் நிறைய குடங்களில் வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் வருதோ, அதுபோல் இங்கே இந்த சித்துங்கிறதுல வந்து அந்த பேரறிவில் இருந்து இந்த ஜடம் அருள் சக்தி இது ஆதியில். இப்போ மாயாவும் வந்து எல்லை இல்லாதது, பிரம்மமும் எல்லை இல்லாதுங்கிறது ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதை மாயாவை வந்து நம்ம வந்து விசாரம் பண்ணிவிட்டு அதை வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் முடியாது. அதை வந்து நீ பிரேக் போட முடியும், முக்குணங்களை பிரேக் போட முடியும், பயிற்சினால அதை அரெஸ்ட் பண்ணிடலாம். அப்படிங்கிறது தான் நம்மளோட. என்னங்கம்மா பேசலாங்களா? அப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ என்னோடய பிறப்பு எப்போ இருந்து வந்தது, அப்போ கடவுள் எப்போ இருக்கார், இந்த வாதம் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால என்னென்னு கேட்டால் அது ரெண்டுமே இல்லை இல்லாத, அதெல்லாம் நீ வந்து அதை ஆராய வேண்டாம். அதுதான் அவன் வந்து ராமசுவாமி சிம்பிளாக சொல்லிடுவார். மாம்பழ தோட்டத்துக்குள்ளே போகிறியா, மாம்பழத்தை பிடுங்கி நல்லா சாப்பிட்டுட்டு சுவையாக வந்து வெளியில் வந்துடு. அதை விட்டு போட்டு எத்தனை மாம்பழம் இருக்குது, எத்தனை இலை இருக்குது, எத்தனை கிளை இருக்குது, மரம் எவ்வளோ பெருசு இருக்குது, அதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் அப்படிங்க. அப்போ ஆன்மீகத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முழுக்க அந்த சாரத்தை மட்டுமே. அவர் என்னதுக்கு தான் வந்து சொன்னார், இகலோக எத்தனை லோகங்களில் எத்தனை சுகபோகம் இருந்தாலும் அத்தனை வந்து நிராசையாக பண்ணுறது தான் வந்து வேதாந்தத்தினுடைய மையம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ இங்கே வந்து என்னென்னு கேட்டால் அந்த அருள் சக்தியில் வந்து இந்த இப்போ இந்த ஜீவன், இந்த நான் எப்படி உருவாகிறான். ஏன்னா இந்த நான் எப்படி உருவாகிறாங்கன்னு கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்டை நிற்கவே முடியாது. நான் யார் அப்படிங்கிறது, இப்போ நான் பரமாத்மா இருக்கார் அது தெரியுது. இதோ பிரபஞ்சம் இருக்குது, இத்தனை உயிர் இருக்குது, இவ்வளோ வண்ட சராசரங்களுக்கு ரைட்டு கடவுள் இருக்கான் ஒத்துக்கிறான். நான் எங்கேருந்து வந்தேங்கிறது தான் நமக்கு பிரச்சனையே. அப்போது இந்த சித்தாபாசன் அந்த கரணம், இந்த தனித்தன்மை வாய்ந்தவன் இந்த ஜீவன், இவனுடைய பிறப்படம் அப்படின்னு கேட்டால் இப்போ அதை நம்ம சாமி சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லோரும் படிச்சிருக்கோம், வேதாந்தம் படிச்சிருக்கோம், தெரியும் எல்லாருக்குமே, மேக்ஸிமம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ பிரதிபிம்ப சைத்தன்யம், சுத்த சைத்தன்யங்கிறது பரம்பொருள். அது எங்கேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது. ஆமாம், இது என் புத்தியில் தான் இருக்குது. என்னென்னா சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு இறப்பையில் இருக்குது, சிறுகுடல் பெருகுடலுக்கு போய் எனக்கு ஜீரணமாகி என்ன உடலாக மாறுது. ஸோ என் புத்தியில் வேதாந்தம் உள்ளே இருக்குது. ஆனால் எனக்கு ஜீரணமாயிருக்கா? நான் இவ்வளோ நாள் கேட்ட வேதாந்தம், நான் இப்போ கற்ற கல்வி எல்லாம் எங்கே இருக்குது? என் புத்தியில் இருக்குது. அது எந்த புத்தியில்? எங்கிட்ட வந்து தமஸ் புத்தியில் கிடையாது, ரஜஸ் புத்தியில் கிடையாது, கோர புத்தியிலும் மந்த புத்தியிலும் இல்லை, என்னுடைய சத்துவ புத்தியில் தான் அது இருக்குது. அந்த சத்துவ புத்திலையும் ஜீரணமாயிருக்கா இல்லையா? அங்கே தான் விவேகம், வைராக்கியம், மூச்சு வருது. அது இருக்கும்போது தான் இது உள்ள அது ஜீரணமாகுது. எப்படி மாடு பகலை பூரா வேகமாக புல்லை சாப்பிட்டு அரப்பையில் வச்சுக்கிறோம், நைட்டு தூங்கிக்கிட்டு அரை போட்டுக்கிட்டு இருக்கோம். தான் விசாரங்கிறது அங்கே தான் வருது. அப்போது இந்த நான் கடவுள் நானை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஒரு முதலாளி இல்லாமல் ஒரு தொழிலாளி வர முடியாது. அதனால எல்லாருக்குமே தெரியும் கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கிறான். நான் இருக்கிறேன்னா முதலாவது நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போது அந்த மையத்தை வந்து நம்ம அலசி பிடிச்சிடணும். பிடிச்சாதான் நம்ம பயணமே. அங்கே தான் ஆன்மீகத்தினோட ஆரம்பமே ஆகுது. முதல் ஆரம்பம் அடி எடுத்து நம்ம வைக்கிறோம். அப்போ என்னென்னா நான் யாருங்கன்னு சுதந்திரமாக தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த சித்தாபாசனை நம்ம பிடிக்கணும். சிச்சட கூட்டுறவு. இந்த இடத்துல இப்போ அறியாமல் இருக்குன்னு நம்ம சொல்கிறனாலே, அறியாமல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அறிவு இருக்க தான் முடியும். இப்போ பொய்ன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னாலே அங்கே உண்மைன்னு ஒன்று இருக்க தான் முடியும். ஆமாம் சார், இருக்கிறதுனால தான் வந்திருக்கு. எப்படி வந்ததுங்கிறதான இப்போ கேள்வி. நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோமா? அது தெளிவு இருக்கா? நமக்கு 100% தெளிவு இருக்கா? இருக்கதான் சார் செய்யுது.
இருந்தால் பேச மாட்டோம். நான் மேய்க்கு பிடிச்சிருக்க மாட்டேன், நீங்களே இவங்க வந்து உட்கார மாட்டீங்க. அது மௌனம். நம்மகிட்ட குறை இருக்கிறனால தான் வந்து உட்காந்துருக்கோம். நம்மகிட்ட எதை சார் சொல்றீங்க? குறைன்னு எதை சொல்றீங்க? ஞானம். சரி, அப்போ என்ன பூரண பண்ணணும்னு ஞானம். நீங்கள் ரெமெடி கொடுத்துருங்க. சரி, நீங்களே சொல்லிடுங்க. நீங்களே சொல்லிடுங்க. அப்போ சொல்லி முடிங்க. அவ்வளோதான். டைம் இப்போ சாப்பாடு டைம் வச்சா. அவரும் பேச விடணும் இல்லையா? அப்போ இந்த சிச்சடை கூட்டுறவு அப்படிங்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜடம்னா என்ன, சித்துனா என்ன. இப்போ சித்துன்னா பேரறிவு பிரம்மம், சடங்கிறது மாயை. அது பிரகிருதியிலேருந்து வருது. அந்த பிரகிருதிங்கிற மாயை வந்து நமக்கு சரீரத்தை கொடுத்துருச்சு. சரீரம், சூட்சும சரீரம் அதெல்லாம் கொடுத்து. இப்போ சித்துங்கிற பேரறிவு வந்து உள்ள ஆன்மாவாக இருக்குது. இப்போ இந்த வெளியில் நம்ம சொல்லக்கூடிய பிரம்மமும் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒன்றுங்கிறத நம்ம குரு மூலமாக அந்த சப்த பிரமாணத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஆன்மா அச்சலம்னு நம்ம தெரிஞ்சுருக்கிறோம். இந்த ஜடமாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் சித்தாபாசன் வந்து ஜடந்தான். அந்த அதனுடைய ஒளியை வாங்கி தான் இவன் வந்து தன்னை வந்து நான் வந்து ஆன்மா, நான் அந்த உடல் தான் நான், உலகந்தான் நானுங்கிற அறிவு இவனுக்கு வருது. ஸோ அப்படி வரும்போது இந்த சிச்சட கூட்டுறவு அப்படிங்கும்போது தான் இந்த சித்தும் சடமும் சேர்ந்த கூட்டுறவுனா, நான் பிரபஞ்சத்தில் சித்து சடம் இருக்குது, பேரறிவு இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது. அதனால தான் இயங்குது எல்லாம், அதனுடைய தர்மப்படி இயங்குது. அது நல்லாவே தெரியுது. அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளை கணிக்கும். இப்போ அப்படி பார்க்கும்போது எனக்குள்ளே வந்து அறிவு கருவி 5 இருக்குது, கர்ம கருவி 5 இருக்குது, தொழில் கருவி 5 இருக்குது, 5 பூதம். இப்படி நம்ம வந்து நம்மளவே நம்ம விசாரம் பண்ணிட்டு போகும்போது தான் அப்போ தான் நமக்கு என்னென்னா, அந்த சித்தாபாசன் ஜீவன் அந்த கரணம் நம்முடைய மனம் புத்தி, அப்போ சூக்ம சரீரம், தூள சரீரம், காரண சரீரம். இப்போ இந்த தூள சரமும் சூக்ம சரமும் நமக்கு தெரியுது, நம்மளால் பார்க்க முடியுது. காரண சரீரம் எவ்வளோ மறைஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியல. காரண சரீரம் வந்து விதையாக உள்ளே இருக்குது. அது எவ்வளோ நம்ம எவ்வளோ தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணாலும் நம்ம தோணுனாலும் அது முடியாது. ஏன்னா அது பிராரத்தம். எப்போ எந்த டைம் எந்த டைமில் வெளிப்படுங்கிறது. அப்போது இந்த சித்தாபாசனை தான் நம்ம மீண்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணி சித்தாபாசனம் சித்து, நம்மக்கிட்ட இருக்க சித்தாபாசனை, நம்மக்கிட்ட இருக்க சித்து, இது ரெண்டையும் நம்ம வந்து இப்போ உரச தான் என்ன ஆகுது, இதுவும் அந்த பேரறிவாகக்கூடிய பரம்பொருளும் அந்த பிரம்மமும் நானும் ஒன்றுங்கிறத நம்ம வந்து நம்ம அனுபவம் பண்ண முடியும். அப்போது வேதாந்தம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கேட்க எப்படி கேட்குறேன்னா, உள்ளே இப்போ நம்மளுடைய பயிற்சி பூராமல் என்ன இருக்கணும், அந்தர்முகத்தில் இருக்கணும். நான் சொல்ல வந்தது விட்டுட்டேன், சாட்சிக்கு தான் நான் வந்தேன். அப்போ இந்த நான் சொல்ல வந்தது ஒன்று எங்கேயோ போயிட்டு சாட்சி. ஆமாம், சாட்சி ரைட்டு. இந்த சாட்சி இல்லை, சாட்சிக்கு வந்தவன் தான் எங்கேயோ போயிட்டேன். அதனால தான் இது போய்டும். இப்போ இந்த சாட்சி மட்டும் சாட்சி மட்டும் நான் சொல்ல வரேன். இப்போ சாட்சி அப்படின்னா, இப்போ எனக்கு நான் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டாலும் சாட்சி என்னன்னு பார்க்குறேன்னா, சாட்சி வந்து பரமாத்மா கொடுக்குற குவாலிட்டி வந்து, பரம்பொருள் வந்து சர்வசாட்சி, சூரியனை போல். அது உலகத்துக்கு பூரா வெளிச்சம் கொடுக்கறது. எனக்கு இந்த இண்டிவிஜுவல், இந்த அகங்காரி, இந்த அகந்தை உள்ளவன், நான் உடம்பை நான் அபிமானிக்கிறேன், உலகத்தை நான் அபிமானிக்கிறேன் இல்லையா, இவன் யார், இவன்ட்ட இருக்க சாட்சியாக இருந்தால் இப்போ நான் கேள்வி கேட்டேன். அப்போ இவன் யார் அப்படின்னு பார்த்தா தான் இந்த சாட்சி வந்து இந்த அகங்காரி தான் சாட்சி. சாதனா காலத்தில், பயிற்சி காலத்தில் ஆன்மா சாட்சி கிடையாது. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஆன்மா பொறுங்க நான் வந்துடுறேன். நீங்கள் என்ன சொல்ல வரையும் தெரியுது. லைட்டு வெளிச்சம் இல்லாமல் காரியம் நடக்காது. பட் ஆன்மா பிரகாசம் எல்லாமே உடல் உயிரே இயங்காது, உடலே இயங்காது, மனமும் இயங்காது. ஆனால் இப்போ நம்ம வந்து ஆன்மாவாக இல்லை, ஆன்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்மானால தான் நம்ம இயங்குறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த உணர்வுலேயே நம்ம இருக்கிறோமா, அதுதான் நான் சொன்னேன். சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடுச்சு. அதான் நிதித்தியாசனம் ரைட்டு. இல்லை அது இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பட்டு எனக்கு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். அப்போ சாட்சிங்கிறது யாருன்னு கேட்டால் அகங்காரி தான் சாட்சி. எந்த அகங்காரி சாட்சி? இப்போ நான் எனதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கர்மா பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, எனக்கு வந்து நான் எல்லாமே, அதாவது டோட்டல் அனாத்மா போட்டுக்கலாம். உடல் வாழ்க்கை ஆகட்டும், இந்த உடம்பே குடும்பம்னா உடம்புக்குள்ளே குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன் நான், உறவுகளோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் நான், உலகத்தோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எல்லாமே இந்த ஒருத்தன் தான், அந்த அகங்காரி தான். இந்த அகங்காரி தான் தன்னை 2ஆக பிரிக்கிறான். இப்படி தான் நான் இது பண்ணேன். இந்த அகங்காரி நான் சாட்சின்னு பிரிகிறான்.
ஏன் பிரிகிறான்னா இந்த இங்கே வேதாந்த ஞானத்தை கேட்டதுனால அதுக்கு முன்னாடி நான் தான் உலகம், நான் தான் உடல், நான் தான் ஆன்மா சொல்லிட்டு இருந்தேன், உடலையும் உலகத்தையும் உறவுகளையும். ஸோ இவன் இப்போ வேதாந்தம் கேட்டதுனால இந்த அகங்காரி இருக்கிறான் இல்லையா, இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய நான் எனது நான், இவன் தான் தூய புத்தி, இவன் தான் ரெண்டாக பெரிய என்ன பண்ணுறான், இப்போ நீங்கள் சொன்னீங்க அபிமானம் சாட்சி அபிமானன்றீங்க, இவன் நான் சாட்சின்னு அபிமானம் பண்ணுறான் தன்னை சாட்சின்னு அபிமானம் பிரிஞ்சு தன்னையே பார்க்குறான். பிரச்சனைகளில் ஈடுபடுறவனையும் விஷயங்களில் ஈடுபடுறவனையும் விஷயத்துக்கு சமம், அதில் வேண்டாம் போக வேண்டாம், திரும்ப விட்டில் பூச்சி போய் நம்ம போய் விழுக வேண்டாம், விஷயத்தில் நெருப்பில் விழுக வேண்டாம் சொல்லிட்டு விலகிறவனும் இவன் தான். யார்? இந்த அகங்காரி தான், இந்த ஜீவன் தான், இந்த சித்தாபாசன் தான். அங்கே ஆன்மா சாட்சியாக இருக்குது, அது சர்வசாட்சி. ஆனால் இவன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த ஆன்மா சாட்சியாக இருக்குங்கிற ஞானத்து மூலம் கேட்டதுனால இவன் என்ன பண்ணுற, தன்னையே மோல்டு பண்ண ஆரம்பிக்கிறான். நான் சாட்சின்னு இங்கே முதல்ல அபிமானிக்கிறான். அபிமானிச்சு சாதனா பாகத்தில் வரும்போது தான் நான் சாட்சி எப்படி நிழல் நிஜமாகுதோ அதை போல் நான் சாட்சி அதான் சாட்சியம் சாட்சி, இதில் 2 வரும். சாட்சியம்ங்கிறது விஷயங்கள். இப்போ நான் பேசுகிறதே சாட்சியம் தான். ஆனால் நான் பேசுகிறத உள்ளே பார்க்குறவர் இருக்கான், இத்தனை பேர் கேட்டுட்ருக்காங்கன்னு ஒருத்தர் சாட்சியாக இருக்கான். நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாட்சியம். அகங்காரி விஷயங்கள் போகிவன். நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு உள்ள ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், அவன் தான் சாட்சி. அப்போ அவனை டெவலப் பண்ணுறது தான் இவனை குசிப்படுத்துறது. இவனை நீ சாட்சி, நான் எனக்கு எல்லாமே பிராரத்தின்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சாட்சி. இது சரி, இது ரொம்ப விளக்க முடியாது. இப்போ என்னன்னா, இப்போ சார் பேசிட்டோம், அதுக்கப்புறம் அந்த அகங்காரம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவன் இருக்கானா உண்மையான்றத பத்தி நம்ம 4 மணி சார் அகங்காரம் நீ பேசிட்டு அகங்காரம் நானும் அகங்காரம் தான். இப்போ இந்த ஜட பொருட்கள்லாம் இருக்கு, அந்த காரணங்கள்லாம் இருக்கு. இந்த அகங்காரம் ஒருத்தவன் விருத்தி புத்தியில ஏற்படுற விருத்தி. ஆமாம் சரி பேசலாம். வணக்கம்.